டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் மிகவும் அதாவது டெக்ஸ்டைல் ப்ராசஸிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கெமிக்கல். அது மட்டும் இல்லை, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டிடர்ஜென்ட்லேயும் மிக முக்கியமான கெமிக்கல் இது. இந்த கெமிக்கலுக்கு பேர் வந்து ஆஸ், அதாவது சாம்பல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து சாம்பல் கலர்லேயும் கிடையாது, பியூர் ஒயிட்டான ஒரு கெமிக்கல். ஆனால் வந்து இதை வந்து ஆஸ் அப்படின்னு சாம்பல் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஏன்? இதை பற்றி தான் நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கெமிக்கல் வந்து இது இல்லாமல் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் வந்து கண்டிப்பாக பண்ணவே முடியாது. இந்த கெமிக்கல் வந்து இல்லாமல் எந்த ஒரு டிடர்ஜெண்ட்டும் இல்லை. அந்த அளவுக்கு டிடர்ஜென்ட் வாஷிங்கில் இது ஒரு இம்பார்ட்டண்டான கெமிக்கல். இந்த கெமிக்கல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இது என்ன கெமிக்கல் அப்படின்னா, இட்ஸ் கால்ட் சோடியம் கார்பனேட், சோடா ஆஸ், இல்லைன்னா வாஷிங் சோடா அப்படிம்பாங்க. ஏன் வந்து இதை வந்து சோடா ஆஸ் அப்படிங்கிறாங்க? இது வந்து ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். இது சோடியத்தினுடைய சால்ட்டாக இருக்கிறதுனால சோடியம் அப்படிங்கிறது ஓகே. பட் ஏன் வந்து அதை வந்து ஆஸ் அப்படிங்கிறாங்க அப்படின்னா, இதனுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பேர் ஏன் வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பழைய காலத்துலாம் வந்து டிடர்ஜென்ட்டே கிடையாது. துணியை சும்மா தான் வந்து தண்ணியில் அலசி போடுவாங்க. அப்படி அலசி போடும்போது எதோச்சையாக அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடி வந்து எரிஞ்சு சாம்பலாக கிடந்திருக்கு. அந்த சாம்பலை வந்து எடுத்து தேய்ச்சி வாஷ் பண்ணியிருக்காங்க. அது வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதனுடைய துவைக்கிற தன்மை, அதாவது அழுக்கு போகிற தன்மை நல்லா இருந்திருக்கு. அதை ரெகுலராக அந்த பிளான்ட் எடுத்து எரித்து அந்த சாம்பலை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இதை வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் அதில் ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல்னால தான் இந்த துணிகள் வந்து நல்லா துவைக்குது, அழுக்கு போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன கெமிக்கல் அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது தான் தட் இஸ் கால் சோடியம் கார்பனேட். அதனால தான் சோடா ஆஸ். சோடானா சோடியம், ஆஸ்னா சாம்பல். அந்த சாம்பலில் இருந்த பிரித்தெடுக்கப்பட்ட அந்த சோடியம் காம்போனன்ட் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் சோடா ஆஸ் அப்படிங்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, வாஷிங் சோடா. ஏன்னா டிடர்ஜென்ட் 80% டிடர்ஜென்ட், இதில் சோடா ஆஸ் இல்லாமல் எந்த ஒரு டிடர்ஜென்ட்டுமே மார்க்கெட்டில் இல்லை. எல்லாமே சோடா ஆஸ் பேஸ் தான். அதனால தான் இதுக்கு பேர் வந்து வாஷிங் சோடா அப்படிங்கிற பேரும் உண்டு. இது போக தனுஷ் ஒரு படத்தில் பாடியிருப்பார், வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா என்ன உன்னை வெயிலுக்கு காட்டாமல் உணர்த்தாங்களா அப்படின்ட்டு. அந்த வெள்ளாவி அப்படிங்கிறதுல இந்த சோடா ஆஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. என்ன பங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளாவினா என்ன பண்ணுன்னா, இந்த சோடியம் கார்பனேட்டுங்கிறது கெமிக்கல் வந்து இயற்கையிலேயே ஒரு சில இடங்களில் மண்ணிலேயே வந்து சாயில்லையே வந்து இதனுடைய கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கண்டென்ட் அந்த ராக்கிலேருந்து அது மழை தண்ணி பிரிஞ்சு வரும்போது ஒரு சில ஏரியாங்களில் படிவமாக இது வந்து படியும். இந்த மண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்து டோபிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒயிட் கிளாத்தில் இந்த மண்ணில் நனைச்சி, பெரிய அடுப்பு இருக்கும், அதில் பானையில் தண்ணி இருக்கும், கீழே அடுப்பு இருக்கும், மேலே பானை தண்ணி இருக்கும். அந்த பானை மேலே இந்த துணியை வந்து வச்சு போத்திடுவாங்க. போத்திட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய அடுப்பை எரிய வைப்பாங்க. அப்போ வந்து என்னாங்கன்னா, இந்த ஸ்டீம் வந்து வெளியே வந்து அந்த துணி ஃபுல்லாக வந்து ஹீட் ஆகி அந்த ஸ்டீமோடு இருக்கும். இப்போ இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சோடாஸ் ப்ளஸ் ஸ்டீம் சேரும்போது அந்த ஒயிட்னஸ் வந்து நல்லா பிரைட்டாக வரும். இதை தான் வந்து வெள்ளாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து அந்த பாட்டில் அவர் பாடியிருப்பார், வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா உன்னை வெயிலுக்கு காட்டாமல் வளர்த்தாங்களா அப்படின்ட்டு. அந்த வெள்ளாவி வைக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காம்பவுண்டாக இருந்தது இந்த சோடா ஆஸ் தான். ஸோ சோடா ஆஸ்ன்னு பேர் வந்தது காரணம் இது சாம்பல், அதாவது ஆஸ்லேருந்து இது கண்டுபிடித்து பிரித்தெடுத்து இப்போ வந்து மேஜராக வந்து எல்லா டிடர்ஜென்ட்டுக்கும் இது வந்து ஒரு மெயினான மூல காரணமாக இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் சோடா ஆஸ் அப்படின்னு பேர்.